ஹலோ கைஸ், நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நம்மளோட வெப்சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் சைட்டாக இருக்குது. இல்லை வந்து யூசர் வந்து அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி அவங்க டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ நம்மளுடைய பேஜில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மை அக்கௌண்ட் அப்படிங்கிறக்கூடிய ஐக்கானை வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ்க்கான என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்ட் போயிருங்க. டேஷ்போர்ட் போன பிறகு அப்பியரன்ஸ், ஸோ கஸ்டமைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் செலக்ட் பண்ண பிறகு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெனுஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஹெட்டர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டர் செலக்ட் பண்ணோனையும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் லே அவுட்டில் இந்த மாதிரி சைட் டைட்டில் அண்ட் லோகோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகிருக்கும். ஆஃப்டர் தட் வி ஹாவ் அ சி த மெனு பாரும் இங்கே இருக்கும். ஸோ தென் கிளிக் டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராவோட ஸோ கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால லிமிட்டட் இது தான் ஃப்ரீயாக அவைலபிளாக இருப்பாங்க. லக்கிலி இதில் வந்துட்டு மை அக்கௌண்ட்டுங்கிறத வந்துட்டு ஃப்ரீயாகவே நமக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஐக்கான் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன். இங்கே வந்து 1 செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஐக்கான் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ இந்த மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்